அனைவருக்கும் வணக்கம். ஆட்டோ டைம் சேனல் நான் தினேஷ்குமார். நம்ம சேனலில் பொதுவாக ஈவி ஸ்கூட்டர்ஸ் போட்டிங்கன்னா நல்ல வரவேற்பு கொடுக்குறீங்க. பிகாஸ் மக்கள் எல்லாமே வந்து ஐசி இன்ஜின்ஸ்லேருந்து ஈவிக்கு வந்து மாறிக்கிட்டு இருக்கோம். ஈவிங்கும் போது எல்லாத்தோட அட்ராக்ஷனையும் வந்து கிராப் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஒரு ஈவி ஸ்கூட்டர் கொண்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ஸ்போர்ட்டியான ஸ்கூட்டர் வேறு. அந்த பிராண்டை பற்றி சொல்லணும்னா ஸ்போர்ட்டினஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அந்த பிராண்டில் எந்த வண்டி எடுத்திங்கனாலும் இது ரெண்டுமே பஞ்சமே இருக்காது. அந்த பிராண்டில் தான் வண்டி கொண்டு வந்திருக்கேன். அது என்ன வண்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமகாலேருந்து EC06ங்கிற வண்டி வந்து நான் கொண்டு வந்திருக்கேங்க. ஆமாங்க, இப்போ யமகாவில் ஃபஸ்ட் டைம் வந்து ஈவி ஸ்கூட்டர் வந்து இறக்கியிருக்காங்க. இதுக்கு வந்து EC06ங்கிற பேர் வந்து வச்சுருக்காங்க. இந்த வண்டி வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ரிவர் இண்டின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டில் வந்து வண்டி இருக்குது. சேம் அதோட பிளாட்ஃபார்ம் தான் யூஸ் பண்ணி இந்த வண்டி வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த வண்டியும் ஆல்ரெடி நல்ல சக்ஸஸ்ஃபுல் தான் இருக்குது. பட் இவங்க யமகாக்கு அதுக்கு எடுத்த மாதிரி எடுத்து இவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. வண்டியும் பார்க்க நல்லா இருக்குது. அப்படி என்னென்னலாம் இந்த வண்டியில் இருக்குன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யமகாலேருந்து EC06 சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் வந்து ஈவி வெஹிக்கிள் வந்து அவங்க இறக்கியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ஆகுது வேறு ஒரு ஈவி பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் யமகாக்கு ஏற்ற மாதிரி பல ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், எல்லாமே வந்து யமகாவோட ஸ்டைலில் தான் வந்து எல்லாமே இருக்குங்க. ஓகே, இந்த வண்டியை வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி இன்றைக்கி யார் நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்ஸினா மோட்டார்ஸ் கோயம்புத்தூர். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சப்ஸ்கிரைப் ஆகிய உங்களுக்கும் நன்றிகள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, யமகாவோட EC06 இந்த ப்ரைஸை வந்து பார்த்துடலாங்க. இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் வந்து 1,68,000 வந்து கோட் பண்ணுறாங்க. ஆன் ரோடுன்னு பார்க்கும்போது 1,79,000 வந்து வருதுங்க. நல்ல காம்படேட்டிவான ப்ரைஸ் தான். பிகாஸ் நார்மலான ஒரு ஈவி ஸ்கூட்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 லட்சங்கிறத வந்து பீட் பண்ணிடுச்சு. அதேமாதிரி 2 lakhs வரைக்கும் தான் வந்து அந்த ஈவியோட ஸ்கூட்டர் ரேஞ்ச் வந்து இருக்குது. இவங்க ஒரு மிட் ரேஞ்சாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஓகே, இந்த வண்டியில் இந்த விலைக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பேட்ரி. இதோட பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோவாட் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. லித்தியம் அயான் பேட்டரி. ரேஞ்சாக வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறது ஐடிசி படி 162 கிலோமீட்டர் வந்து அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரியல் டைம் ரேஞ்சாக எனக்கு தெரிஞ்சு 120 கிலோமீட்டர் வந்து கம்பெனி தரப்பில் வந்து அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஆன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 4 கிலோவாட் பேட்டரிக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு கிலோவாட்டுக்கு 30ன்னு ஓடினாலே 4 கிலோவாட்டுக்கு அசால்ட்டாக 120ங்கிறத வந்து ஈஸியாக நம்மளால் ரேஞ்சாக வந்து எடுக்க முடியுங்க. இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிட் ட்ரைவ் மோட்டராக யூஸ் பண்ணியிருக்காங்க. செயின் ட்ரைவ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்ச பவராக 10 PS பவர் வரைக்குமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. இதோட எக்ஸாக்டான பீக் டார்க் அவுட்புட் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அதே மாதிரி இதோட டார்க் அவுட்புட்னு பார்க்கும்போது 26 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலான ஆஸ்பெக்ட்ஸ். அதை தாண்டி இப்போ வண்டியில் வந்து எப்படி டிசைன் எல்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், வண்டியை நீங்கள் வந்து ஓவராலாக நீங்கள் பார்க்கலாம். இது வந்து ஒரு நார்மலான ஸ்கூட்டர் மாதிரியே இல்லைங்க. கொஞ்சம் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனோட யங்ஸ்டரை வந்து நல்லா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி எல்லா ஏஜ் கேட்டகரியும் வந்து ஓட்டுற மாதிரி தாங்க இருக்குது. ஃபஸ்ட்டு அதில் வந்து ஹெட்லைட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு பாக்ஸி டைப்பில் சென்டரில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹைபீம் அண்ட் லோ பீம் ப்ளஸ் DRL எல்லாமே வந்து ஒரு ஃபுல் LED செட்டப்ஸில் ஹெட்லாம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே நல்லா ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைனில் வந்து இருக்குங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெயிண்டட் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா யமகாங்கிற அவங்க பிராண்டிங் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சொர பிளாஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிசைன் வைஸாக பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அதை தாண்டி சைட் பேனல்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒயிட் கலர் தீமில் வந்து வருது. அப்புறம் மக்கார்டுன்னு பார்க்கும்போது ஒரு பெயிண்டட் மக்கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம கெட்டியாக இருக்குது. நான் லிட்டரலி இதை புஷ் பண்ணுறேன், பெண்டு கூட ஆக மாட்டேங்குது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மக்கார்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க டயர் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 110க்கு 80 14 inch வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே வச்சு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வீல் செக்மெண்ட்னு சொல்லலாம். ஸோ நல்லா ஒரு பெரிய சைஸ் வீலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா பார்க்குறதுக்குமே வந்து ஒரு நமக்கு ஒரு 150cc இருக்கிற பைக்கு அளவுக்கு டயர் சைஸுக்கு வந்து அந்த அளவுக்கு இருக்குங்க. பெரிய சைஸும் இல்லை, பட் வித் வைஸ் நான் சொல்கிறேன். அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா CBS பிரேக்கிங்கான வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வித் 14 inch வீல்ஸ் ஸ்கூட்டர் செக்மெண்ட்லேயே வச்சு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்குங்கிறது என்னோட கருத்தாக இருக்குங்க. சைடோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் ஷேடில் இருக்கிற ஒரு கலரில் EC06ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைட் பேனல்ஸ் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த யமகாவோட ஒயிட் கலர் எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கிளிட்டரிங்கான ஒரு ஒயிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து யமகாவோட லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து பார்க்குறதுக்கு வந்து சைடில் நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி வண்டி நீங்கள் சைடில் பார்த்தோன்னே ஃபீல் ஆகிற ஃபஸ்ட்டு விஷயம் இந்த லெக் ஸ்பேஸ் தான். ஸோ நல்லாவே வந்து நீங்கள் வந்து ஒரு 6 அடியே இருக்கீங்கனாலும் இந்த வண்டியில் வந்து ஏறினீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லலாம். பிகாஸ் வண்டி வந்து ஒரு மிட் சைஸ் ஸ்கூட்டர் கிடையாது, பெரிய சைஸ் ஸ்கூட்டர்னு சொல்லலாம். எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டட் பேனல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் வந்து அவங்க வந்து பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ கிராப் ஹேண்டில்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்டைலைஸ்டாகவே யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம்.
அதுக்கு அடுத்தபடியே ரியரோட வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா 120 70 6 14 இன்ச் வீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பெரிய சைஸ் வீலாக தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் கொடுத்துருக்க எல்லா பிரேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் வித் சிபிஎஸ் டெக்னாலஜியோட கொடுத்துருக்காங்க. ரியரில் யூஸ் பண்ணியிருக்க சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டுவல் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல டிரைவ்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு செயின் டிரைவுங்க. மிட் டிரைவ் மோட்டர்லேருந்து செயின் டிரைவாகவே கொடுத்துருக்காங்க. அந்த செயின் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான காலம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து இங்கே வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் மோட்டரில் வந்து ஆர் அப்படின்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ரிவர் இண்டியோட பிளாட்ஃபார்ம் தான் இவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதோட மோட்டர் தான் வந்து இதுலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க சீட்ஸை பார்க்கலாம், நல்லா ஒரு டியூல் டோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாக் அண்ட் கிரேங்கிற மாதிரி பார்க்க நல்லாவே இருக்குது. வித் சைஸாகவும் நல்லா இருக்குது, லென்த்தாகவும் கரெக்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பின்னாடி உட்காரவங்களுக்கான ஃபுட் பெக்ஸ் இந்த இடத்துல சென்டராக ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து மெட்டலில் கிடையாது, பட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாலும் நீட்டான குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அதை மடக்கி விட்டுட்டாலும் இந்த பேனலுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒரு ஃப்ளாட்டாகவே ஆகிடுது. ஸோ டிசைன் வைஸ் பார்க்க நல்லாயிருக்கு. வண்டியில் ஏறி உட்காந்து பார்ப்போம். ஸோ வண்டியில் ஏறி உட்காந்துட்டேன். ஏறி உட்காந்தானே ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு மிட் சைஸ் கிடையாது, கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் ஸ்கூட்டராகவே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா 5.8 இருப்பேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக கால் டச் ஆகுது. அதாவது 6 ஃபீட் இருக்கிறவங்க உட்காந்தாங்கன்னா இந்த வண்டிக்கும் அடாப்டிவாக இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே இந்த ஸ்கூட்டர் வந்து செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். மெயினாக யங்ஸ்டரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது வண்டியில் ஏறி உட்காந்தோடனே. ஓகே, கால் எடுத்து மேலே வைக்கிறேன். நீ ஸ்பேஸ்ன்னு பார்க்கும்போது கரெக்டாக இருக்குங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் தட்டல. பிகாஸ் இந்த பேனல் வந்து இந்த அளவுக்குள்ள க்ளோஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கால் வந்து வைக்கிறதுக்கு வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குங்க. ஸோ 2 பேர் போகிறதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ வண்டியோட மீட்டரில் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதோட கீயை காமிச்சிடுறேன். ஸோ கீயை பார்க்கலாம், நல்லா ஒரு லென்த்தான கீயாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கீ ஸ்லாட் வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா அன்லாக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கீ தாங்க இது. ஸோ கீயை வந்து ஃபஸ்ட்டு கீ போட்டுடுறேன். ஸோ கீபோர்டில் போட்டேன். ஸோ சைட் லாக் ரிலீஸ் பண்ணிட்டேங்க. ஸோ சைட் லாக் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இருக்குது. அதுக்கடுத்தது ஒரு டைம் ஆன் பண்ணோன்னா மீட்ரு ஆன் ஆகும், பட் வண்டி ஆன் ஆகாது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சார்ஜிங்க்கான போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கீ ஸ்லாட் பக்கத்துலேயே ஒரு பட்டன் இருக்குது. ஸோ அதில் வந்து சார்ஜிங் போர்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ சார்ஜிங் போர்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா நார்மலாக இந்த 0 to 100 8 ஹவர்ஸ் வந்து ஆகுங்க. பிகாஸ் 4 கிலோவாட் பேட்டரி. ஓகேங்களா. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீ ஸ்லாட் பக்கத்தில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுன்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம அண்டர் சீட் ஸ்டோரேஜ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் சீட் ஸ்டோரேஜாக வந்து பார்த்திங்கன்னா 24.5 லிட்டருக்கான ஸ்பேஸ் வந்து இந்த சீட்டு கடையில் வந்து இருக்குது. அதுலேயே ஒரு சின்ன ஒரு எல்இடி லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் அப்போ வந்து ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து கீ ஸ்லாட்டுக்கே வரும் மறுபடியும். ஸோ கீ ஸ்லாட் அதுக்கு அடுத்தது ஆன் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். எல்சிடி கலர்ஃபுல் டிஸ்பிளே வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, வண்டியை ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுவோம். ஸோ பிரேக் ப்ளஸ் ஸ்டார்ட். ஸோ வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. இப்போ இதில் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. ஸோ இந்த சென்டரில் வந்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பீடோமீட்டர் எவ்வளோ ஸ்பீடில் போகிறோங்கிறது. அப்புறம் இந்த எஃபிஷியன்சின்னு போட்டு ஒரு பார் மாதிரி போட்டிருக்கு பார்த்தீங்களா, சர்க்கிள் மாதிரி. இதில் வந்து காட்டுங்க எந்த அளவுக்கு வந்து பவர் கன்சப்ஷன் ஆகுது, ரீஜன் ஆகுதா. ஸோ அதுக்கான ஒரு ஆர்பி மீட்டருங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல மோட்டர் ஆன் அப்படிங்கிறது காட்டுது. அப்புறம் இந்த இடத்துல ஈகோ மோடில் வந்து இருக்குது. ஓடோமீட்டர் வந்து 14 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 24% சார்ஜ் இருக்குது. 24 கிலோமீட்டர் போகுங்கிற மாதிரி இந்த மீட்டரில் வந்து எல்லாமே நீட்டாக கொடுத்துருக்காங்க. சேம் டைம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பட்டன் வந்து இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரிப் 1, ட்ரிப் 2, ஓடோமீட்டர். அதுக்கப்புறம் இந்த செட்டுங்கிறத வந்து நீங்கள் டைம் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ நீட் அண்ட் க்ளீனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்விட்சஸ் தாண்டி வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க அதர் ஸ்விட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் பி அப்படின்னு சொல்லி ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்க் அசிஸ்ட். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டு ரியரு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டரில் வந்து நீங்கள் பார்க் அசிஸ்ட்க்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல கில் ஸ்விட்சஸ் வித் ஸ்டார்ட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வண்டி வந்து ஆஃபு ஆன் ப்ளஸ் இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஆன் ஆகிடுங்க. அதுக்கு கீழே மோட்ஸ்க்கான ஸ்விட்சஸ். இந்த வண்டியில் மொத்தம் 3 மோடு வந்து இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கலாம் நீங்கள் ஈகோ மோடில் இருக்குது. அதுக்கு அடுத்த மோடு மாற்றுறேன் ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டாண்டர்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மோடுன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பவர் மோட். ஸோ ஸ்போர்ட்ஸ் மோட் மாதிரி சொல்லாங்க. ஸோ இந்த 3 மோடு வந்து நீட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்விட்ச் வந்து இங்கே பார்க்கலாம் நீங்கள் ரைட் சைடில். லைக் லெஃப்ட் அண்ட் ரைட் நீங்கள் டாகிள் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக மாற்றிக்கலாம். லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்க ஸ்விட்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஹை பீம், லோ பீம், பாஸ் லேம்ப். ஸோ லோ பீம், ஹை பீம் ப்ளஸ் பாஸ் லேம்ப். ஸோ இந்த மாதிரி ஸ்விட்சஸ் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் ஸ்விட்சு, ஆன் ஸ்விட்சு. ஸோ ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நீட்டாக இருக்குது. ஸோ யமகா தரப்பில் அவங்க எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பேனல்லாம் வச்சு நீட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைட் மிரரும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்டைலாகவே இருக்குது. அந்த சைட் மிரருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் கவரோடு வருதுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்குது. ஓகே, வண்டியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ரோட்டில் இறக்கி பார்க்கலாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யமகாவோட EC06 ஏறி உட்காந்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஒரு நார்மல் ஸ்கூட்டர் மாதிரி இருக்காது,
கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்டினஸ் கொஞ்சம் ஒரு 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 என்ன சொல்கிறதுங்க, ஒரு யங்ஸ்டருக்கு பிடிச்ச ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகே, வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஈகோ மோடில் இருக்குது. ஓகே, மூவ் பண்ணலாம் வண்டியை. ஸோ வண்டி வந்து நம்ம பிரேக் பிடிச்சி எப்பயும் போல் செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் அமுத்துட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ மோட்டர் இஸ் ஆன்னு காட்டுது. ஓகே, வண்டியை மூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈகோ மோடில் இருக்குது. ஸோ வண்டியில் ஏறி உட்காந்து ஃபஸ்ட்டு அப்படி வண்டி மூவ் பண்ணும் போதே ஒரு ஸ்கூட்டர் ஃபீலிங் வந்து இருக்காதுங்க கொஞ்சம். ஏன்னா 14 இன்ச் வீல்ஸு, அது போக இந்த ஹேண்டில் பார் நல்ல ஒரு அப்ரைட்டடான ஹேண்டில் பார் இதெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் வேறு மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆகுங்க. லைக் ஒரு மோட்டோ ஸ்கூட்டர் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். இப்போ ஏராக்ஸ் ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு 150cc ஸ்கூட்டர்லாம் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு இதில் வந்து அந்த ஃபீல் வந்து இருக்குங்க. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோடு இருக்குது. இதில் வந்து ஓட்டி பார்ப்போம் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ வண்டியில் வந்து அந்த ஒரு ஷார்ப்பான ஒரு வைப்ரேஷன் எதுவுமே தெரியலைங்க. லைக் அந்த ஷார்ப்பாக தூக்கி போடும் பார்த்துருக்கீங்களா, அந்தளவுக்கு எதுவுமே இல்லை. பட் நார்மலாக வண்டி அப்படி ஏறி இறங்கிட்டு இருக்கு, நீட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈகோ மோடில் ஃபுல்லாக முறுக்கி பிடிச்சிட்டேன். விட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படியே ரீஜன் ஆகுது. ஸோ வண்டி அப்படியே ஸ்லோவாகிடுது. ஓகே, ஆக்சுவலி அந்த சவுண்டு வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த சாவி வந்து கீழே டக்குன்னு அடிச்சிட்ருக்கு, அந்த சவுண்டு தான். நானும் என்னடா பிளாஸ்டிக்கில் ஏதாவது சவுண்டு வருதான்னு பார்த்தேன். பட் ஆக்சுவலி அது பார்த்திங்கன்னா சாவியோட சவுண்டு. இந்த ஸ்பேர் கீ வந்து அடிஷ்னலாக தொங்கிட்டு இருக்காங்காட்டி அது பேனலில் பட்டு வர சவுண்டு. ஓகே, ஈக்கனாமியில் இப்போ நான் ஃபுல்லாக முறுக்கிட்டேன். இந்த க்ரீன் கலர் வரைக்கும் வந்துடுச்சுன்னு வந்து வைங்களேன், அதாவது நல்ல ஈக்கனாமியாக ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். அந்த எஃபிஷியன்சியோட அந்த பார் அப்படி தான் காட்டுது உங்களுக்கு. ஓகே, ஸோ இண்டிகேட்டர்ஸ் போட்டுட்டேன். ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். ஸோ வண்டி இனிஷியலில் உங்களுக்கு அந்த பவர் கன்சப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் போக 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 அப்படியே பவர் கன்சப்ஷன் அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் பார் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துடுது. ஓகே, இப்போ கொடிஷியா ரோட்டில் நம்ம கொஞ்சம் அழுத்தி பார்ப்போம். ஓகேங்க, இப்போ அடுத்த மோடு போட்டுடலாம். லைட்டாக பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி அடுத்த மோடு ஸ்டாண்டர்டுக்கு மாற்றிட்டேன். ஸோ ஸ்டாண்டர்டில் வந்து அந்த பவர் டெலிவரி வந்து அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்க. வாவ், அதாவது அந்த முறுக்குனிங்கனாலே அந்த பின்னாடி லைட்டாக நமக்கு அந்த பவரோட புல்லப் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. நல்லா புல் பண்ணுதுங்க வண்டி, அப்படியே போகுதுங்க ஈஸியாக. 75 போகுதுங்க. ஆக்சுவலாக அவங்க டாப் ஸ்பீடே 79 தான் சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாண்டர்ட் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா 80 டச் ஆகுது. ஸோ 80 லாக்டு. ஸோ ஸ்டாண்டர்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் மோடுன்னு சொல்லலாம். ஸோ நார்மல் மோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு 80 வரைக்கும் ரீச் ஆகுதுங்க. ஆக்சுவலி எனக்கு முன்னாடி யாருமே இல்லை. ஸோ அதனால தான் நான் ட்ரை பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங் பர்ஃபார்மன்ஸ்க்காக தான். ஓகே, பிரேக்கிங் செக் பண்ணலாங்க. ஓகே, பிரேக் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ரீஜன்லேயே நல்லா ஸ்லோ பண்ணிக்கிறது. அது போக பிரேக்கும் அந்த டபுள் டியூவல் டிஸ்க்கு கொடுத்துருக்காங்காட்டி நல்லாவே இருக்குங்க. ஆக்சுவலி கான்ஃபிடெண்ட்டாக பிடிக்கலாம். நான் லெஃப்ட் பிரேக் பிடிச்சாலே ஃப்ரண்ட்டும் பிடிக்குது. ஸோ சிபிஎஸ் டெக்னாலஜி வந்து நல்லாவே தெரியுது. ஓகே, இப்போ அடுத்த மோடு மாற்றிடலாம். ஸோ பவர் மோடில் ஆக்சுவலி லிட்டரலி எனக்கு வந்து ஒரு 125cc மேலே, அதான் 150cc ஓட்டிங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு அவுட்புட் தெரியுமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஓ வாவ், முறுக்குனிங்கன்னா வண்டி அப்படியே பிரிச்சுட்டு போகுதுங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம், கர அப்படியே ஸ்பீடோ மீட்டர் வந்து அப்படியே ஏறுதுங்க. 90 லாக்டு. 90 லாக் ஆகலை, பட் 90க்கு மேலே போகுது. பட் 90ல் கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் ஆகிடுச்சு. 90 வரைக்கும் அப்படியே வண்டி வந்து ஈஸியாக போகுதுங்க. இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரைவ்னு பார்க்கும்போது செயின் ட்ரைவ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்ம எவ்ரி பீரியாடிக்கலாக கரெக்டாக நீங்கள் செயின் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரணும், செயின் லூப் பண்ணணும். பட் ஆனால் அந்த பெல்ட் ட்ரைவில் இருக்கிற அளவுக்கு சவுண்டு வந்து இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆக்சுவலி ஆனால் செயின் நம்ம ரெகுலராக லூப் பண்ணிட்டிங்கன்னு வைங்களேன், அந்த செயினோட சவுண்ட் நார்மலாக நம்ம கியர் பைக்கில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், உங்களுக்கே தெரியும். ஸோ செயின் ட்ரைவ் வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம்னா சவுண்டே இருக்காது பெரிய லெவலில்.
ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பெரிய லெவலில் நம்ம வண்டி ஓட்டும் போது நமக்கு எந்த விதத்துலையுமே வந்து சவுண்ட்ஸ் வந்து இல்லைங்க. ஓகே, ஆக்சுவலி பவர் மோடில் வச்சுட்டு நீங்கள் லைட்டாக முறுக்குனீங்கனாலும் அப்படியே வண்டி வந்து அப்படியே அந்த புல்லாகும் போது நம்மளை அப்படியே பின்னாடி தள்ளுது. சஸ்பென்ஷன் நல்லாவே இருக்குங்க. ஸ்லைட்லி கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டியில் நல்லாவே இருக்குங்க. அதான் வண்டி வந்து இந்த பேலன்சிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஓகே, சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ ஈக்கோவை போட்டுருவோம். அது போக நம்ம சீட்டிங் கம்ஃபர்ட்டு, அந்த ஹேண்டில் பிடிக்கிற விதம், கால் வைக்கிறதுக்கான ஸ்பேஸு, அதெல்லாமே நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லாவே இருக்குங்க. அதிலலாம் எதுவுமே பெரிய லெவலில் குறையே கிடையாது. என்ன இந்த வண்டிக்கு கொஞ்சம் ஏபிஎஸ் கொடுத்துருக்கலாம், பட் ஆனால் அவங்க அந்த பட்ஜெட் கேட்டகரிக்குள்ளே அவங்க பேக் பண்ணது தான் ஹைலைட்டு. ஆனால் 1,70,000 சம்திங்கில் வந்து அவங்க இந்த வண்டி, அது யமகாலேருந்து ஒரு இவி ஸ்கூட்டர், பிகாஸ் மித்த அதர் பிராண்ட்ஸ்லலாம் நார்மலாக 2 lakhsக்கே இவி ஸ்கூட்டர் இருக்குது. பட் அது என்ன பிராண்டு நான் சொல்ல மாட்டேன், இதை விட பேட்டரி கம்மி தான் அதில். பட் இது 4 கிலோவாட்டு, இவ்வளோ பவர் அண்ட் அவுட்புட்டு, அது போக வண்டியும் நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது, நல்ல பிராண்ட்லேருந்து வேறு. ஸோ அதனால் இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட் எனக்கு தெரிஞ்சு நல்ல ஒரு நியூட்ரலைஸ்டாக பிளான் பண்ணி தான் இறக்கியிருக்காங்க. 4 கிலோவாட்டுங்கும் போது நீங்கள் பெர் கிலோவாட்டுக்கு நீங்கள் நல்லா ஓரளவுக்கு அழுத்தி ஓட்டிங்கன்னா ஒரு 25 to 30 கிலோமீட்டர் தான் அச்சீவ் ஆகும். அப்படின்னா 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் மோட்லலாம், ஐ மீன் பவர் மோட்லலாம் வந்து நீங்கள் ரேஞ்ச் எடுக்க முடியும். இதுவே ஈக்குவலெல்லாம் போட்டு ஓட்டுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சாலிடாக 120ங்கிறது ஈஸியாக எடுத்துக்கலாம். பிகாஸ் ஒரு கிலோவாட்டுக்கு 40 கிலோமீட்டர் உங்களுக்கு கிடச்சாலும் ஒரு 120ங்கிறது ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எடுத்துடலாம். அதாவது 3 கிலோவாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 120 அச்சீவ் பண்ணிட முடியும். அதனால் தாராளமாக 120ங்கிறது வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். 4 கிலோவாட் பேட்டரி வேறு. சார்ஜிங்க்கு இவங்க இப்போதைக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் நெட்வொர்க் எதுவும் பெருசாக டெவலப் பண்ணல. பட் இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லா யமகா ஷோரூம்லேயும் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஆக்சுவலி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு செம்ம வேல்யூ ஃபார் மணிங்க. மெயின் விஷயம் வண்டி நல்லா அந்த ஒரு பெரிய வண்டி ஓட்டுற ஒரு ஃபீல் இருக்குங்க. நமக்கு நல்லா பெருசாக உட்காரத்துக்காகட்டும், அந்த நமக்கே ஒரு ஃபீல் ஆகும் இல்லைங்க, அந்த ஃபீல் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுது. ஓகே ஓகே, ஓகே வாங்க வண்டியை வந்து நம்ம ஒரு சம்மரி பார்த்துடலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், யமகாவோட EC06 ரோட்டில் இருக்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. பெர்ஃபார்மன்ஸ் ரீதியாக நல்ல டீசெண்டாகவே சூப்பராகவே இருக்குன்னு சொன்னாங்க. அது போக வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. மெயின் விஷயம் இதில் சேஃப்டி ரீதியாக 2 டிஸ்க் பிரேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஎஸ் தான், ஏபிஎஸ் அளவுக்கு இல்லைனாலும் பட் பிரேக்கிங் வந்து நல்லா கான்ஃபிடென்ட்டாகவே பிடிக்கலாம். ஸோ நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்களே ரைடில் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த வண்டியை பற்றி இருக்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது ஆக்சினா மோட்டார்ஸ், கோயம்புத்தூர். நீங்கள் இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கணுமா? அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக கால் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் வந்து எடுக்கலாம். வண்டி ஓவராலாக பொறுத்த வரைக்கும் ஒரு 1,78,000க்கு வர்த்தான்னு கேட்டிங்கன்னா வர்த்துன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் யமகாவோட பிராண்ட் வேல்யூ, அது போக வண்டியுமே நல்லா அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன இவி ஸ்கூட்டர் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் இந்த வண்டி வாங்குவீங்களா? அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலும் அடுத்தது ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.